நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு சார் டெக் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோட்டோ G32 அப்படிங்கிற மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேருக்கு ஏற்றவே ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைலாகவும் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஓரியன்டாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்மளால் 10,000 கம்மியாகவே இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். 10,000 கம்மியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ்லையும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலை நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த மொபைல் என்னென்ன பாசிட்டிவெலாம் இருக்குது, என்னென்ன நெகட்டிவெலாம் இருக்குது, இந்த மொபைல் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாரெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லான டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்க ப்ரைஸ் எந்த அளவுக்கு வைக்கிறாங்களோ அந்தளவுக்கு மொபைல் ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில்வர், மரூன், கிரே மற்றும் கோல்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 கலர் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரே கலர் தான். ஸோ மொபைலோட ஓவரால் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 184 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. பட் நீங்கள் கையில் பிடிக்கும்போது வெறும் 100 கிராம் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கலாம், அதுக்கு பதிலாக ஃபாண்டா கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களா. இதுவே கொரில்லா கிளாஸ் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் நீங்கள் எம்ஐ இல்லை ஃபோக்கோ இந்த மாதிரி மொபைலில் யூஸ் பண்ணிட்டு அடுத்து அந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ மொபைலை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சுத்தமாக வெயிட்டே தெரியாது. மொபைலோட பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 33 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் கொடுத்துட்றாங்க. அந்த மொபைலுக்கான கேஸும் இதிலே கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மொபைலோட பாக்ஸ்லையும் வரக்கூடிய சிம் டூல் புக்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. மொபைலோட சேஃப்டிக்காக IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு மழை தண்ணி இதெல்லாம் தாங்கக்கூடியது தான். மொபைலோட ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓவராலாக மொபைலோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கண்டிப்பாக கேஸ் இந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் பின்னாடி இந்த கேமரா பம்பெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம கேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கைக்கு கரெக்டாகவே இருக்கும். அடுத்தது அந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் டச் ரெஸ்பான்ஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மொபைலோட பிரைட்னஸ்க்காக மொத்தமாக 600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 600 nits அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கும் பெருசாக பிரைட்னஸ் இல்லை அப்படின்னாலும் ஓரளவு நல்லாவே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிஸ்லாம் பார்க்குறோம் இல்லை நார்மலாக யூஸ் பண்ண அப்படின்னா நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே, நல்ல அவுட்புட் கொடுக்குது. ஸோ கலர்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஏதாச்சும் வீடியோலாம் பார்க்குறோம் அப்படின்னா கலர்லாம் வந்து நல்லாவே எடுத்து காமிக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாவே இருக்குது. டெசில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம டே டு டே யூஸ் பண்ணும்போது அது பெருசாகவே நமக்கு தெரியாது. ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது. மொபைலை யூஸ் பண்ணி நிறையா புக்லாம் படிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அந்த மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மொபைலில் பெர்ஃபார்மன்ஸுக்காக Snapdragon 680 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான். Android 12 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் மேக்ஸிமம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மொபைலையும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பியூரான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR4 டைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் மொத்தமாக 2 வேரியன்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜோட வருது. நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜுக்கான மொபைல் தான். இந்த மொபைல் ஓரளவு பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கிறதுனால நீங்கள் 8/128 மொபைலே வாங்கிக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால மொபைலில் பெருசாக ஃப்ளோட்டோஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. Android 12 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட், அதாவது Android 13 நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தரும் அப்படின்னு மோட்டோ தரப்புலன்னு சொல்கிறாங்க. கேமிங்கெல்லாம் இந்த மொபைல் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் கேமிங்கான லைட் ப்ராசர் தான். ஸோ கேமிங்காகவே இந்த மொபைல் யாரும் வாங்காதீங்க. இந்த மொபைல் ஓரளவு கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுக்க முடியும். கேமிங்காகவே இந்த ஃபோன் வாங்க முடியாது. பட் இந்த மொபைலில் கேமும் நல்லா சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓவரால் மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாரம் யூஸ் பண்ண வரைக்கும் மொபைலில் பார்த்தீங்கன்னா எந்த லாகுமே கிடையாது. நல்லாவே யூஸ் ஆகுது. நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்பையும் சரி, இல்லை ஹெவியாக யூஸ் பண்ணுறப்பையும் சரி, மொபைலில் பெருசாக எந்த லாகும் கிடையாது. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து அந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே சார்ஜ் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்டுக்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்லேயே வந்துடுது. ஸோ இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்தில் மொபைல் ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ ரெண்டாவது உங்களுக்கு சார்ஜ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் கூட போதும். அந்த நாள் ஃபுல்லாகவே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மொபைல் வாங்க போகிறவங்களுக்கும் சின்னதாக டிப்ஸ் என்னன்னா, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மொபைலில் வைப்ரேட் யூஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகும். முடிஞ்ச அளவு நீங்கள் வைப்ரேட் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது கேமரா தான். ஸோ இந்த மொபைலில் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக பின்பக்கத்தில் 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக 8 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொபைலை ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் கேமரா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராவில் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து ஓரளவு நார்மலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது.
இந்த மாடலில் மொத்தமாக நான் 2 மொபைல் வாங்கி யூஸ் பண்ணி வந்துட்டேன். ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் அப்படிங்கிறதுனால கேமரா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது 2 மொபைலும். ஸோ ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வீடியோ வந்து ஓரளவு ஃபூவரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோ நல்லா இருக்குது. அதே லோ லைட்டில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபூவரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. செல்ஃபிக்காக நமக்கு 16 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவையும் யூஸ் பண்ணி நம்மளால் 1080 fps வரைக்கும் வீடியோலாம் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மொபைலை கேமராவுக்காக யாரும் வாங்காதீங்க. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மொபைலோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோக்கும் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு SRTech நம்ம சேனல் இப்படி தான் மொபைல் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி பற்றின நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைலோட ஃபிசிக்கல் வியூவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 4Gக்கான மொபைல் தான். ஸோ நம்மளால் 5G யூஸ் பண்ண முடியாது, 4G மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 2 சிம் கார்டுமே 4G தான் சப்போர்ட் பண்ணும். 2 சிம் ப்ளஸ் மெமரி கார்டு நம்மளால் ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நமக்கு பவர் பட்டன்லேயும் ஃபிங்கர் பிரிண்டும் ஒர்க் ஆகும். ஃபிங்கர் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது, ஓரளவு அக்யூரன்சி நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மொபைலோட பாட்டம் சைடில் 3.5mm ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் செகண்டரி மைக் கிடையாது, சிங்கிள் மைக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த டைப் சிக்கான சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது, சவுண்டும் ஓரளவு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கொஞ்சம் லவுடாகவும் இருக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன கிளிப் மூலமாக ஸ்பீக்கர் பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, மூவிஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு லவுடாக இருக்கும். டிஸ்பிளேவும் ஓரளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மொபைலோட டாப் சைடில் செகண்டரி ஸ்பீக்கருக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தற்போதைக்கு 5G வேணா 4G மொபைல் போதும், இல்லை நான் கொஞ்ச நாள் கழிச்சு 5G அப்டேட் பண்ணிக்கிறேன், இப்போ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வாங்கலாம். மொபைலை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மொபைலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பேட்டரி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. நம்ம வந்து ரஃப் யூஸ் பண்ணுறோம், இல்லை மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம், இல்லை தொடர்ந்து மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லாகெல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்காக யாராவது இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொபைலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டுக்கான ப்ரைஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ நம்ம கையில் இருக்க மொபைல் பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜுக்கான மொபைல் தான். இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக 10,000 11,000 வரைக்கும் போயிட்டு இருக்கும். நிறைய டைம் பார்த்திங்கன்னா 10,000 கொண்டு வராங்க. ஸோ 10,000 கொண்டு வரும்போது நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்மளால் ஒரு 9,500 9,000 கூட வாங்கி விடும். ஸோ 9,500 9,000க்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 10,000 ப்ரைஸுக்கு வரும்போது ட்ரை பண்ணுங்கள். இந்த மொபைலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா முடிஞ்சளவு 11,000 ப்ரைஸில் இருக்கும்போது வாங்காதீங்க. 10,000 வந்ததுக்கப்புறம் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜிங்காக இருக்கும். இந்த மொபைல் 4G இருந்தாலுமே இந்த ப்ரைஸுக்கு நமக்கு 8GB RAM கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸுக்காக நீங்கள் இந்த மொபைலை வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட லிங்க் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மொபைல் கேஜெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட லிங்க்கும் அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி அதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்த்துக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பற்றி பார்த்ததில்ல மொபைலை பற்றி ஓரளவு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். 4G இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு புது மொபைல் வாங்கணும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.